ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க, இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு நான் இதே காட்டுறேன்னு நினைக்காதீங்க. வாங்க, வேறு எல்லா பூவும் காட்டுறேன். பாருங்கள், இந்த சீசன்லேயும் பூவுங்க எல்லாம் காஞ்சி போய் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போவும் என்னோடய செடியில் இன்னமும் பூ பூத்துட்ருக்கு. பாருங்கள், இந்த கனகாம்பரம் இன்னும் அழகாக பூத்துட்ருக்கு. எனக்கு இந்த முல்லை பூ இருக்கு இல்லைங்களா, இதில் கலந்து வச்சு கட்டி கதம்பு பூ கட்டுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த கனகாம்பரம் இது போல் நீங்களும் செடி வைங்க. இப்போ இதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இப்படி நம்ம கட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் மறுபடியும் தளிர் வரும். எதுவுமே வைக்கக்கூடாது. இது மாதிரி இதெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்படி எடுத்து தூக்கி போட்டுடணும். இதில் கொஞ்சம் அரும்பு இருக்குது. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அரும்பையும் கிள்ளி போட்டுட்டேன் நான். இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஆனால் இப்போவும் எங்கள் தேவைக்கு இப்போ பூ இருந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள், நீங்களே இவ்வளோ இருக்குது. எப்போவுமே பூ இல்லாமல் இருக்காது என்னோடய தோட்டத்தில். பாருங்கள், இதுக்கு நான் ப்ரூனிங் பண்ணி விட்டேன். இப்போது நல்லா வந்துட்டு இருக்குது. இது இப்போ தான் பூ புது அது இது குண்டு மல்லி செடி. இந்த செடி குண்டு மல்லி பெருசாக ஒவ்வொரு பூ ஃப்ரெண்ட்ஸ். இது அடுக்கு மல்லி. ஒரு 4-5 அடுக்கு இருக்கும் இதில். இது இப்போ சீசன் இல்லை. இந்த இது இப்போ நல்லா வந்துட்டுருக்கு கொத்தா. இப்போ தான் நான் வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு செடி தான் இது. எவ்வளோ நல்லா தழிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் ஒவ்வொரு செடியும் இது வெயில் தாங்கி வளரக்கூடிய செடி. இது போல் நீங்களும் செடி வைங்க. நம்ம தேவைக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இது கண்டிப்பாக ஒரு 100 பூ இருக்கும். காலையில் ஒரு 20 பூ பறித்தேன்.